ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் எங்களுக்கு தந்த அந்த புதிய வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை பணிந்து கொள்ள, தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இப்பொழுதும் அடியாருக்கும் உடைய வார்த்தைகள் மூலமாய் நீர் சொல்லுகிற சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்ளவும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தார். கேட்கிறதற்குரிய விருத்த சேதனமுள்ள செவிகளையும் இருதயத்தையும் தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் ஸ்கிரிப்சர் யூனியன் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும் எனக்கு இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய திருச்சபையின் போதகரையா அவர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியோடு நான் உங்களிடத்தில் பேசப் போகிறேன். ஏன் இந்த 2025 வருடத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார்? இந்த 2025 வருடத்தினுடைய காரியம் என்ன? ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன்? ஆண்டவருடைய திட்டம் என்ன? இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்கிற அந்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதியை நாம் அர்த்தம் தெரிந்து நாம் அதை சொல்ல வேண்டும். பரலோகத்திலே தேவதூதர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் யார் செய்வா? நாம் தான் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அழிவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக வேளைகளிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக நாம் டிசம்பர் மாதம் முழுவதுமாக அதை நாம் பண்டிகையாகவே ஆசரிக்கிறோம். டிசம்பர் 1ஆம் தேதி வந்துவிட்டாலே நம்முடைய அந்த ஆண்டவர் பிறப்பின் பண்டிகையை ஆசரிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களும் நம்முடைய குடும்பத்திலேயும் சரி, நம்முடைய திருச்சபைகளிலேயும் அது நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். பல்வேறு விதங்களிலே நாம் அதற்கு ஆயத்தப்படுகிறோம். ஆனால் அந்த ஆயத்தம் முழுமை பெற்று விட்டதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. அந்த ஆயத்தம் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்ததை நாம் நினைவு கூர்ந்து ஆயத்தம் பண்ணினோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் முழுமை பெற்று விட்டதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த எல்லாரையும் குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் குறித்து ஆண்டவருடைய ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அதை ஆண்டவர் செயல்படுத்தவும் விரும்புகிறார். இதை புரிந்து கொண்டவர்கள் ஒரு சிலர், அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வேதாகமத்திலே நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி, நற்செய்தி பகுதியிலே, மத்தேயு எழுதின நற்செய்தி பகுதி 2ஆம் அதிகாரத்தின் இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியாக காணப்பட்டாலும், இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்த அந்த வசனம், அந்த வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இயேசு கிறிஸ்து இரட்சகராய் பிறந்திருக்கிறார் என்பதுதான். ஆனால் இங்கே ஒரு கூட்டம் மக்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் அந்த செய்தியை கேட்ட பொழுது அவர்கள் கலங்கினார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய நேரங்களிலே, அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேகர் சந்தோஷப்பட்டாலும் ஒரு சிலர் கலங்குகிற சூழ்நிலையும்
காணப்படுவது உண்டு. அவர்கள் கடினமான சூழ்நிலை வழியாக வழிநடத்தப்படுவார்கள். சில குடும்பங்களில் நம்ம பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யாராவது திடீரென்று இறந்து விட்டார்களானால் அந்த குழந்தையை குறை சொல்வார்கள். இந்த குழந்தை பிறந்ததுனால தான் ஒருவேளை தாத்தா இறந்து போயிட்டானா தாத்தாவை கொன்று போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வேறு ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு தீய செயலோ துக்கமான செயலோ நடந்து விட்டால் இந்த குழந்தை பிறந்ததுனால தான் இது நடந்தது என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல, ஆண்டவர் அப்படி செய்கிறவர். ஒருவேளை மனிதனுடைய எண்ணம் அப்படியாக காணப்படலாம், ஆனால் அது அப்படி அல்ல. இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே நடந்த ஒரு செய்தியை தான் நமக்கு பார்க்கிறோம். இந்த சாஸ்திரிகள் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த நட்சத்திரத்தை கண்டு பின்பற்றி வந்தார்கள். அது சிறிது நேரம் காணப்படாமல் போய்விட்டது. இவர்களுக்கு அந்த நட்சத்திரம் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். இந்த ராஜா இதுவரைக்கும் உலகத்திலே பிறந்த எல்லா ராஜாக்களையும் விட மேன்மையான ஒரு ராஜா. அதைத்தான் அவங்க சொல்லும்போது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் ரொம்ப தூரத்தில் கிழக்கிலிருந்து அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். இது காணப்படாமற் போன உடனே அவர்களுக்கு அவர்களுடைய மனுஷிக தன்மையிலே அவர்கள் நினைத்தது என்னவென்றால், ராஜா எங்கே பிறப்பார்? அரண்மனையில் தானே பிறப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க அரண்மனையிலே ஏரோது ராஜாவிடத்திலே விசாரிக்கிறார்கள். இது ஆண்டவருடைய திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நட்சத்திரத்தை காட்டியதும் ஆண்டவர் தான். நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி வரும்பொழுது அவர்கள் கூட இருந்ததும் ஆண்டவர் தான். ஏன் அந்த சிறிது நேரம் அந்த நட்சத்திரம் காணப்படாமல் போனது என்பது இந்த சம்பவத்திற்கு வழிநடத்துவதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் போய் ஏரோது ராஜாவிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் கலங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கப்புறம் பின்பு அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அது விசாரிக்கும்போது மீகா தீர்க்கதரிசியினுடைய 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. பெத்லெகேமிலே பிறப்பார் என்பதை அதையெல்லாம் வாசித்த பின்பு 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். நீங்கள் போய் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நல்லா விசாரிச்சுட்டு இந்த குழந்தை தானே அந்த ராஜா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் போய் அதை பணிந்து கொள்கிறேன் என்று அவர்களுக்கு அவன் சொன்னதை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே, பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு பேசி, நீ ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம். இந்த இரட்சகர் பிறந்திருக்கிற செய்தி ஏரோதுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நட்சத்திரம் சிறிது நேரம் காணப்படாமற் போனது. ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு பிள்ளை இருந்த வீட்டிற்கு அதை பணிந்து கொண்டு அதற்கு தங்களுடைய பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிறிது நேரம் நடந்த இந்த சம்பவம் பின்னாலே வருகிற சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் 14ஆம் வசனம் 13, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவம், அவர்கள் ஏரோதை சந்தித்த சம்பவம் ஒரு பெரிய துக்கத்தை உண்டு பண்ணியது. ஏனென்றால் சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அவன் கண்ட பொழுது அவன் அதை நம்பினான். எதை நம்பினான்? நிச்சயமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது யூதருக்கு ராஜா என்பதை அவன் நம்பினான். இந்த ராஜா உலகத்தை ரட்சிக்க பிறந்த ராஜா என்பதை அவன் அறியவில்லை. ஒருவேளை தனக்கு போட்டியாக தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய அரியணைக்கு, தன்னுடைய பொறுப்புக்கு போட்டியாக ஒரு ராஜா பிறந்திருக்கலாம் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக காணப்பட்டது. அதனுடைய விளைவு என்னவென்றால்,
இந்த சாஸ்திரிகள் அவனை போய் திரும்ப பார்க்கவில்லை. அதனால் அங்கே 2 வயதிற்கு கீழே உள்ள எல்லா குழந்தைகளையும் அவன் பெத்லகேமின் எல்லையில் இருந்த எல்லா குழந்தைகளையும் அவன் கொலை செய்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் கர்த்தராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கப்படுகிறார். தேவதூதன் அவர்களிடத்திலே நீ பிள்ளையை எகிப்திற்கு கொண்டு போ என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் நீ எகிப்தில் தான் அவங்கள வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் ஒருவேளை சின்ன வயசிலேயே உலகத்திற்கு இரட்சகராய் பிறந்த இயேசு கிறிஸ்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாம் இதை நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உலகம் வித்தியாசமாக சொல்லலாம். உலகத்திற்கு மீட்பை தரக்கூடிய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால அவ்வளவு குழந்தைகளையும் கொன்னுட்டாரியா? அவ்வளவு குழந்தைகளையும் கொன்னுட்டாரியா? துக்கமான ஒரு செய்தி தான். கிரகிக்கவே முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அந்த குழந்தைகள் என்ன தப்பு பண்ணினது தெரியாது. ஆனால் இதெல்லாம் தேவனுடைய திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்துருவானவன் மிக வஞ்சனையாக நிறைய காரியங்களை செய்வான். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். இதே போலத்தான் நாம் யாத்திராகமம் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மோசே பிறந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. தங்களுடைய ஜீவனையும் கசப்பாக எண்ணினார்கள். அவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த மோசே பிறக்கிறார். இந்த மோசே பிறந்த பொழுது அந்த நாட்டினுடைய சட்டம் என்னவென்றால், பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் ஆற்றிலே கொண்டு போய் போட வேண்டும். இதுதான் அந்த சட்டம். ஆனால் மோசே பிறந்த பொழுது அந்த குடும்பத்திற்கு சந்தோஷமா துக்கமா இருந்திருக்குமா என்றால், நிச்சயமாக சந்தோஷமாக இருந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்? நாட்டினுடைய சட்டம் ஆண் குழந்தை பிறந்த பொழுது அவர்களுக்கு துக்கத்தை தான் ஏற்படுத்தியது. இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பிறக்க வேண்டுமா என்பதுதான் அவர்களுடைய குடும்பத்தினருடைய கேள்வியாக இருந்திருக்கும். அல்லது இதே குழந்தை பெண் குழந்தையாக பிறந்திருக்க கூடாதா என்பதுதான். ஆனாலும் அந்த குழந்தையை 3 மாதம் அளவும் ஒழித்து அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். அந்த குழந்தை 3 மாதம் அளவும் அவருடைய வீட்டிலே வளர்ந்தது. அதற்கு பின்பு அதை ஒழித்து வைக்க முடியவில்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் ஒரு பையன் பிறந்தாங்க, அந்த பிள்ளைய இன்னும் ஆற்றுல கொண்டு போய் போடலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பிள்ளைங்களை ஆற்றுல கொண்டு போய் போட்டாங்களோ தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை 3 மாதம் அளவும் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பின்பு தன்னுடைய வீட்டிலே பாதுகாக்கப்படவில்லை. இதை ஆற்றிலே கொண்டு போய் போட வேண்டும். இதை எந்த நிலைமையிலே ஆற்றிலே கொண்டு போய் போடலாம் என்று அவர்கள் யோசித்து செய்த காரியம்தான், ஒரு நாணல் பெட்டியை உண்டு பண்ணி அதற்கு கீழ்பூசி அதிலே அந்த பிள்ளையை வளர்த்தி அதை கொண்டு போய் ஆற்றிலே போடுகிறார்கள். ஆனால் அக்காவுக்கு பொறுக்கவே இல்லை. தம்பிக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே என்று சொல்லி அவள் ஒளித்திருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ண வருகிறாள். அவளுடைய தாதிகள் எல்லாரும் கூட உலாவுகிறவர்கள் அந்த பெட்டியை பார்க்கிறார்கள். பெட்டியை பார்த்த உடனே அதிசயமான ஒரு பெட்டி. அந்த பெட்டியை பார்த்து அந்த பெட்டியை கொண்டு வருகிறார்கள். பெட்டியை திறந்த பொழுது அந்த குழந்தை அழுகிறது. அப்போ பார்வோனுடைய குமாரத்திக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது, இது எகிப்தியருடைய பிள்ளை அல்ல, இது எபிரேய பிள்ளை. ஆனாலும் அதை கொண்டு போடுவதற்கு அவளுக்கு மனதில்லை. ராஜாவினுடைய கட்டளை, ஆண் பிள்ளைகளை பிறக்கிற எல்லா எபிரேயருடைய ஆண் பிள்ளைகளையும் ஆற்றிலே கொண்டு போட வேண்டும், அது உயிரோடு இருக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் ஆண்டவர் இந்த பார்வோனுடைய குமாரத்தியின் கண்களிலே அந்த பிள்ளைக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். அப்போ அந்த குழந்தை அழுத உடனே அதுக்கு புரிஞ்சு போச்சு, இது பசிக்குது, இதுக்கு இப்போ பால் கொடுக்க வேண்டும். இதை இந்த அழுத உடனே அந்த 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற மாதிரியே தெரியும். உடனே அந்த குழந்தையினுடைய சகோதரி அவள் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தவ வேகமாக வர்றா. குழந்தை அழுதில்ல, இந்த குழந்தைக்கு பசிக்குது போலுக்கு, பால் கொடுக்குற ஒரு தாய் எங்கள் ஊரில் இருந்தால் நான் கண்டுபிடிச்சி கொண்டு வரட்டா? உடனே பார்வனுடைய குமாரத்தி உடனே கொண்டு வா, பிள்ளை அழுது.
பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமையை பார்த்து பிள்ளை கொன்று போட வேண்டாம், பிள்ளை உயிரோட வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில், ஒருவேளை கொன்று போட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, இல்லைம்மா தேவையில்லை, இது ஆற்றுல போட்டுருவோம், இது ராஜாவுடைய கட்டளை அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் சொல்லலை. போய் பெண்ணை அழைத்து கொண்டு வான்னு சொன்னோடனே இவன் போய் தன்னுடைய தாயையே, அதாவது அந்த குழந்தையினுடைய தாயையே அழைத்து கொண்டு வருகிறான். வந்த உடனே இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்திடு, அதுக்கு நான் சம்பளமும் தர்றேன்னு சொல்கிறேன். பாருங்க, இந்த குழந்தை இப்படியாக பாதுகாக்கப்பட்டு அவன் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய வீட்டிலே கொண்டு போய் விடப்படுகிறார். நான் உன்னை தண்ணீரிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவளுக்கு மோசே என்று பெயரிடுகிறார். இந்த குழந்தை வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை சுதந்திர தேசமாகிய கானான் தேசம் வரை அவர்களை வழிநடத்தி சென்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். 120 வருஷம் வரைக்கும் இந்த மோசே உயிரோடு இருந்தார். 40 வருடங்கள் எகிப்து தேசத்திலே சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவராய் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இருந்தார். 40 வருடங்கள் மீதியான் தேசத்திலே தன்னுடைய மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது மனசு இல்லாமல் தான் வந்தார், ஆனால் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். 40 வருடங்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்தின் எல்லை வரைக்கும் அவர் கொண்டு சென்றார். அது ஆண்டவருடைய திட்டம். அதற்கு பின்பு ஆண்டவர் யோசுவாவை பயன்படுத்தினார். இது ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையில வைத்த திட்டம். எரேமியாவினுடைய வாழ்க்கையிலும் இதே போலத்தான் நடந்தது. 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர் தான், தாயின் கற்பத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த எரேமியா. ஆண்டவர் அதைத்தான் அவர்கிட்ட சொல்றார், உன்னை தாயின் கற்பத்திலே நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள்னு போடு. இவன் ஒரே மனுஷன், 2 ராஜாக்கள் 2 டீமோட வந்து யுத்தம் பண்றாங்க. இந்த சைடு ஒரு சேனை இருக்கு, அந்த சைடு ஒரு சேனை இருக்குன்னா வேற. ஆனா இங்க யுத்தம் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் ஆண்டவருடைய மனுஷனுக்கும் ஒரு பெரிய நாட்டிற்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு காரியம். ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது என்பது லகுவான காரியமே அல்ல, லகுவான காரியமே அல்ல. அதிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த மோசையுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் ஒருவேளை ஈஸியாக நினைச்சிருந்திருக்கலாம், நான் போய் ஆண்டவர் என்ன சந்திச்சார், உடனே ஜனங்கள் நம்புவாங்க, உடனே பார்வோன் நம்புவார், எல்லாரையும் விடுதலை பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சிருப்பான். அப்படி அல்ல. அது அவ்வளோ எளிதான காரியமாக அவனுக்கு காணப்படவில்லை. அந்த ஜனங்கள் முதலே நம்புவதற்கு அவன் நிறைய காரியங்களை அவர்களோடு பேச வேண்டிய, நிறைய காரியங்களை செய்ய வேண்டியதாயிடுச்சு. பார்வோன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் கஷ்டப்படுத்தப்பட்ட பொழுது இந்த மோசையும் ஆரோனையும் அவர்கள் நம்பவே இல்லை. நீர் எங்களுக்கு துக்கத்தையும் இந்த கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தையும் வேதனைக்கு மேலே வேதனையும் கொண்டு வரதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரோடு பேசின, ஆண்டவரே பார்வோன் விடவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ விட மாட்டான். அடுத்தது பார், 10 முறை 10 வாதைகள் அந்த தேசத்திலே ஆண்டவர் மோசே மூலமாக நிகழ்த்தினார். எதற்காக என்றால், தான் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பட்ட எந்த கஷ்டத்தையும் தன்னுடைய ஜனங்கள் படாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் நிறைய காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் செயல்படுவார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பகுதிக்கு நாம் வரும் பொழுது, எகிப்திலிருந்து பின்னர் திரும்பி கொண்டு வரப்படுகிறார். ஆனாலும் இந்த ஏரோதனுடைய மகன் ஆட்சி செய்கிறதை கேட்டவுடனே இவங்களுக்கு ஒரு பயம் வருது. அந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு நாசரேத் பகுதியிலே, கலிலேயா நாட்டினுடைய நாசரேத் பகுதியிலே அவர்கள் தங்கியிருந்து அங்கே இயேசு கிறிஸ்து வளர்க்கப்படுகிறார். நசரேயன் எனப்படுவார் என்கிற அந்த வேத வார்த்தை நிறைவேறுவதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி,
ஒரு மோசேயே ஆண்டவர் அழைத்தார், பயன்படுத்தினார். ஒரு எரேமியாவே ஆண்டவர் அழைத்தார், பயன்படுத்தினார். வேதத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர்களை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார், முன்குறித்திருந்தார், தாயின் கற்பத்திலே அவர்களை அறிந்திருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். என்னுடைய பணி என்ன? நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன்? எதற்காக இந்த 2025ஆம் வருடம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நோக்கம் முழுமையுமாய் நிறைவேறிவிட்டதா என்றால் இல்லவே இல்லை. எனக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதில் உடன்பாடே கிடையாது. நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட பேசிடுறேன். ஏன் அப்படின்னா, இட் இஸ் எ செல்ஃபிஷ் செலிப்ரேஷன். தனிப்பட்ட முறையிலே நான் என்ன செஞ்சுக்கிறேன்? செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே பிறந்து விட்டார், நான் அதை கொண்டாடுகிறேன். ஆனால் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தை இன்னும் முழுமை பெறவே இல்லை. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட்டு விட்டதா? இரட்சகர் எல்லாருடைய உள்ளத்திலும் பிறந்து விட்டாரா? இல்லை. வெளியிலே நிற்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ஆலயத்தை பார்க்கிறார்கள், நம்முடைய வீட்டை பார்க்கிறார்கள். இவங்க வீடு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க, சீரியல் லைட் இருக்கு, குடில் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, ஸ்டார் தொங்குது. சில வீடுகள் நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது, டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. தே ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ். சர்ச் அதுவும் அப்படித்தான், தே ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ். அவங்க மார்னிங் சர்வீஸுக்கு போகிறாங்க, புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, அவங்க கேக் வெட்டி சாப்பிட்டுக்கிறாங்க. தே ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ். நோ, தே ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற வார்த்தை மாதிரி வி ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ். இந்த வார்த்தை எப்பொழுது வரும்? அதற்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி 2000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இங்கே எதை சொல்லுகிறார் என்றால், அவருக்கு ஒரு நாளை இழுத்து 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 1000 வருஷமாக நீட்டிக்கவும் முடியும், 1000 வருஷத்தை சுருக்கி ஒரு நாளாக மாற்றவும் முடியும். அடுத்த வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் போதும், ஒருவரும் கெட்டு போகாமல். யார் இந்த ஒருவரும்? என்னை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நான் கெட்டு போகக்கூடாது, அதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க பிறந்தார், இழந்து போனதை தேடி வந்தார், பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இரட்சகராய் பிறந்தார். என்னை குறித்து தனிப்பட்ட முறையில் அக்கறை உள்ளவராய், ஒருவேளை நம் ஒவ்வொருவரையும் குறித்து அக்கறை உள்ளவராய். ஏனென்றால் அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டார். அவருடைய வருகையினுடைய தாமதம் என்மேல் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒருவரும் கெட்டு போகாமல். யார் இந்த எல்லாரும்? அதுதான் வெளியில் நிற்கிறாங்களே அவங்க எல்லாரும் மனம் திரும்பணும். எந்த எல்லாரும் எப்பொழுது மனம் திரும்புவார்கள்? இந்த கெட்டு போகாத ஒருவர் வெளியே போய் அவருடைய மத்தியிலே ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, ஆண்டவரை வெளிப்படுத்தும் பொழுது அந்த எல்லாரும் அந்த இரட்சகரை அறிந்து கொள்வார்கள். 2000 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் இது இன்னும் முழுமை பெறவில்லை, முழுமை பெறவில்லை. இதுதான் என்னுடைய மனதிலே ஒரு பெரிய பாரம், பெரிய பாரம். ஏனென்றால் ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்பது நிச்சயமாய் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன.
ஆனால் அவர் தாமதிக்கிறார் என்றால், ஒன்று அவர் என்னை குறித்த அக்கறை உள்ளவராய், நான் இன்னும் அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தையும் அந்த பக்தியையும் அந்த ரட்சிப்பையும் பெற்றிருக்கிறேனா என்கிற ஒரு கேள்விக்குரியும். ஒருவேளை நான் பெற்றிருந்தேன் ஆனால், இன்னும் பெற்றிராத அநேகர் இருக்கிறார்களே, அவர்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் எப்பொழுது அறிந்து கொள்வார்கள்? இது எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் அதுவாகத்தான் காணப்படுகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். இம்மட்டும் ஆண்டவர் என்னை வழிநடத்தி வந்தார் என்பதனுடைய நோக்கமே அதுதான். நான் எவ்வளவு தூரம் இந்த ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று நான் செயல்படுகிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற காரியம், நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? இல்லை. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, இந்த தொழுவத்தில் இல்லாத எங்க இருக்குது? தொழுவத்துக்கு வெளியில இருக்குது. அந்த ஆடுகளும் இந்த தொழுவத்திற்குள் வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். இது எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம என்ன பணி செய்தாலும் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தொழில், வேலை எதுவாக இருந்தாலும், ஊழியம் எதுவாக இருந்தாலும், நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சாட்சியாக மாறும். ஒரு பெரிய சாட்சியம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அநேக எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடி நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு மோசையை ஆண்டவர் பாதுகாத்து இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தி கானான் தேசம் வரைக்கும் அழைத்து சென்ற ஆண்டவர் அவனுக்கு முழு பாதுகாப்பையும் கொடுத்தார். சின்ன வயசில் அவன் செத்து போயிருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அவனை உயிரோடு வைத்தார். ஒரு எரேமியா தாயினுடைய கர்ப்பத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டவராய் ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது நடந்த காரியங்களை பார்க்கும்போது அவரையும் கொலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் காப்பாற்றப்பட்டு இந்த உலகத்திலே நம்மை மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட வேண்டும், சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அவர் சிறு வயதிலே அவர் கொலை செய்யப்படவில்லை, பாதுகாக்கப்பட்டார். அந்த பிதாவினுடைய சித்தம் அவர் சிலுவையிலே நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உலகம் நமக்கு எந்த விதத்திலையும் சப்போர்ட்டிவாக இருக்காது. இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? இருக்கவே இருக்காது. ஏன்? நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். நம்ம ஒருவேளை இயேசு கிறிஸ்து இரட்சகராய் பிறந்தார், பாவங்களை மன்னிக்கிறவராய் பிறந்தார் அப்படிங்கிற நோக்கத்தை நிறைய நம்ம சொல்லிக்கிடுறோம், பாவிகளை ரட்சிக்க பிறந்தார். ஆனால் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தாபிப்பதற்காக பிறந்தார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17 21ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? நமக்குள்ளதாங்க இருக்குது, நமக்குள்ளது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகராய் பிறந்து விட்டாரோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதை நாம் கட்ட ஆரம்பிக்கிறோம். அதுதான் முக்கியம். ஏதோ தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது வேற எங்கேயோ இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம், அப்படி கிடையாது. இது நமக்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்ன? அந்த ராஜ்யத்தை குறித்ததான ஒரு கனவு, ஒரு தரிசனம், நாம் எப்படி அதை அடைந்து கொள்ளலாம் என்பதற்காக செய்கிற செயல்பாடு தான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்தும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளும் கட்டளைகளும். இதை நாம் பின்பற்றும் பொழுது, அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதுதான். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் சென்றடைவதற்கு இந்த உலகத்திலே அதை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். அந்த சித்தம்தான் இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல. அதற்கு நான் என்ன செய்வேன்? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கம்தான் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே இந்த வருடம் ஜீவனுள்ள பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அதை அறிந்து நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எங்கேயோ வெளிநாட்டில் போயோ அல்லது வெளி மாநிலங்களில் போயோ ஊழியம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு கண்ணு முன்னாடியே ஆண்டவர் காமிக்கிறார். நம்மை சுற்றில் இருக்கிற மக்கள், நமக்கு நெருங்கிய உறவினர்கள், அவங்களே இன்னும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத பொழுது நான் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும்? ஒருவேளை என்னுடைய கொண்டாட்டம் ஒரு புத்தாடை வடிக்கிறதுனாலேயோ கேக் வெட்டி பிரியாணி சாப்பிட்றதுனாலேயோ அல்ல. இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு பாரத்தோடு அது காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவர்கள் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கம் என்னிடத்திலே காணப்படுமானால் நிச்சயமாக என்னுடைய ஏக்கமும் பாரமும் அதுவாகவே இருக்கும். அதற்கேற்றாற் போலவே நான் செயல்படுவேன். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஒரு சிலராக நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், நிச்சயமாக பயன்படுத்துவார், நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவ்வளோ எளிதான காரியமாக அவருக்கு காணப்படவில்லை. அவருடைய வசனத்தை கேட்டவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. ஒரு வார்த்தை சொன்னார் கடைசியில், கேட்கிறதுக்கு காது உள்ளவன். ஆமாம். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சத்திற்கும் அதிகமான எபிரேயர் எகிப்து தேசத்திலிருந்து 20 வயசுக்கு மேலே உள்ளங்க வழிநடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். எத்தனை பேர் கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள்? அந்த 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர்? 2 பேர். அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. யாரெல்லாம்? யோசுவாவும் காலேபும். அப்போ அவ்வளோ எளிதானதாக காணப்பட்டதா? காணப்படலை. காலையில் பாஸ்டர் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ஒர்க்கராக இருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லாவே ஊழியம் செய்தேன். ஆனால் இப்போ நான் அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். இனி மேய்க்கிற வேலை வந்துடுச்சு. எனக்கு கீழே 10 ஒர்க்கர் இருக்கிறாங்க. அவங்கள நான் அவங்க வேலையை ஒழுங்காக செய்யுங்கன்னு சொல்லணும். அதை சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஊழியத்தில் சொல்கிறேன், நீங்கள் செக்குலர் வேர்ல்டில் எடுத்துக்கிறாங்க. நான் டிஃபென்ஸில் இருந்ததுனால எந்த ஒரு சட்டத்தை அவங்க சொன்னாலும், எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒபீடியன்ஸ் என்னிடத்துல இருந்தது. அது என்னன்னு தெரில, அது வந்துடுச்சு. ஒரு சட்டம் வந்துடுச்சா எப்படியாவது அந்த சட்டத்துக்குள்ளே நான் உள்ளே வரணும் அப்படின்னு தான். ஆனால் இன்னைக்கு அது இல்லை, நிர்விசாரமாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வழிகாட்டியது இந்த பரிசுத்த வேதாகமம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தி வரும்போது ஆண்டவர் 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அதை அவங்க அதை ஃபாலோ பண்ணி கானான் தேசத்தில் அதை அப்படியே அவங்க அதை செயல்முறைப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய ஆசை, அதான் விருப்பம். இயேசு கிறிஸ்துட்ட ஒரு வாலிபன் வந்தான், பணக்கார வாலிபன். அவர்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அவர் அவனை பார்த்து கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னார். உடனே அவன் கேட்டான், எதை அப்படின்னு கேட்டான். உடனே அவர் ஒன்றா சொல்ல ஆரம்பித்தார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக, அதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் என் சின்ன வயசுலேயே நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா. ஆண்டவர் அவனை பார்த்து அன்பாய் அவனை பார்த்து அவன்கிட்ட சொன்னார், எப்பா நீ நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கு. ஆனால் உன்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்கு. எத்தனை குறை இருக்கு? ஒரே ஒரு குறை தான். என்ன குறை அப்படின்னா, நீ பெரிய பணக்காரனாக இருக்கிற,
இந்த பணம்லாம் வந்து உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. இதை எங்கே நீ காலி பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த பணத்தெல்லாம், அந்த சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த வாலிபன் எப்படி போனான்? சந்தோஷமா போனானா? துக்கத்தோடே போய்விட்டான். இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட்டாரா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட்டாரா? படலை. ஏன் படலை? நம்மகிட்ட வந்து நல்ல ஒரு கேள்வியை கேட்டு, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம். அதை கேட்டதுக்கு அப்புறமும், நான் அவனுக்கு வழிகாட்டினதுக்கு அப்புறமும் அவன் அதை புரிஞ்சிக்கல. அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்க மேன்மை தான் பெருசாக தெரியுதுன்னு அவன் போகும்போது ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்மளா இருந்திருந்தாலும் என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? ஒருவேளை போயிருப்பான், அவன் அழுதுகிட்டே கண்ணீரோட போயிருந்திருப்பான். அவனை கூப்பிட்டுங்க வாப்பா, நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம். என்ன ஒப்பந்தம்? ஒரு 5 கட்டளையாவது கைக்கொள். எப்படி? 10 கட்டளை வேண்டாம். எத்தனை கட்டளை? உனக்கு இஷ்டமான சாய்ஸ்ல விட்டுருதே. நீ ஒரு 5 கட்டளையை மட்டும் சின்சியரா கைக்கொள். 5 கட்டளை விட்டுருவோம் சொன்னாரா? ஏன் சொல்லல? கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய பைபிளை நமக்கு கொடுத்தாலும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய நிறைய நேரங்களில் நமக்கு நேரம் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். இது நம்மை பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறது. ஏன் அவர் சொல்லலை அப்படின்னா, அந்த பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தமுள்ள ஒரு இடம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 10 கட்டளைகளை அவர்கள் வனாந்தரத்திலே ஃபாலோ பண்ணி கானான் தேசத்திலே அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ, அதே போல இந்த வேதத்தினுடைய எல்லா கற்பனைகளையும் அதுதான் வந்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் எல்லா கற்பனைகளையும் எல்லா கட்டளைகளையும் வாழ்நாள் முழுவதும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஸோ இங்கே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஆண்டவர் வந்து சட்டம் போட்டார்னா சட்டம் தான், அதை மாற்ற மாட்டார். அதில் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை நம்ம யோசித்து பார்ப்போம், அந்த ராஜ்யத்தினுடைய என்ட்ரன்ஸில் போய் நின்னதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மை எப்படி பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? நாம் செயல்படுத்தும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள், ஏன்னா செயல்படுத்தும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பார்க்கிறவர்களும் இவர்களிடத்தில் விசேஷித்த ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி நம்மை பார்ப்பார்கள். நம்மை பார்ப்பார்கள். நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தையும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும். அந்த ஆண்டவர் நம் மூலமாக செயல்படுவார். இந்த வேதத்தை இன்னைக்கு சொசைட்டியில் கிறிஸ்தவங்க இவங்க தான், நான் கிறிஸ்டியன் இவங்க தான் பிரித்தெடுக்கவே முடியவில்லையே. ஏனென்றால் 2 பேருடைய செயல்பாடும் ஒன்று போல காணப்படுது. பிறகு எதுக்கு நம்ம வேதம் வாசிக்கிறோம்? ஆண்டவர் எதுக்கு வேதம் கொடுத்தார்? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை நிச்சயம், நித்திய ஜீவன் என்பதும் நிச்சயம். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். சிறுவயதிலே காப்பாற்றப்பட்டார், சிலுவையிலே ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார். நம்மையும் ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அறிவிப்பதற்காக கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 25ஆம் வருடம், 2025ஆம் வருடம், எத்தனையோ தீர்மானங்கள் நம்ம எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், நான் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு மோசே பிறந்தார். சிறுவயதிலே அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர், மரணத்தை சந்திக்க வேண்டியவர். ஆண்டவர் அவரை பாதுகாத்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசம் வரைக்கும் வழி நடத்தினார். ஒரு எரேமியா தாயின் கற்பத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டார். அவரை ஆண்டவர் ஜாதிகளுக்கு, அவரை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவர்கள் மத்தியிலே வைத்து பயன்படுத்தினார். கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே ரட்சிப்பதற்காக பிறந்தவர். அவருடைய சிறு வயதிலே அவரும் கொலை செய்யப்பட வேண்டியவர், அற்புதமாக பாதுகாக்கப்பட்டு சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். அந்த சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை சம்பாத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார்.
அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருப்போமானால் அதை விட பெரிய நற்செய்தி எதுவுமே கிடையாது. இந்த நற்செய்தி எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும். அதற்காக ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அர்ப்பணத்தோடு தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மத்தியிலும் நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து வழி நடத்துகிறீர். நன்றி சொல்கிறோம் சுவாமி. நாங்களும் உங்களுடைய ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும், எங்களோடு இருக்கிறவர்களும் சென்றடைய வேண்டும். எங்களை பயன்படுத்தும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஸ்கிரிப்சர் யூனியன் ஊழியம் 2 நோக்கங்களை மையமாக வைத்து செயல்படுகிறது. சிறுவர், வாலிபர், குடும்பத்தினர் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிந்து கொள்ளும் நோக்கமும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு அவர்கள் வைத்திருக்கிற உறவிலே வளர வேண்டும் என்பதற்காகவும், அதாவது வேதம் வாசிப்பு, ஜெபம், இதன் மூலமாக ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே வளர்வதற்காகவும் இந்த ஊழியம் செயல்பட்டு வருகிறது. அதனுடைய 2வது நோக்கம்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த தியான புத்தகங்களை நாங்கள் வெளியிடுகிறோம். ஒருவேளை சில நாட்களுக்கு முன்பு தம்பி பென்னி கொண்டு வந்து இதை அறிமுகம் செய்திருப்பார். போன வருஷம் நானும் உங்களோட மத்தியில் ஒரு நாள் வந்து ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது இதை அறிமுகப்படுத்தினேன். 2025ஆம் வருடத்திற்கான பெரியவர்களுக்கான தியான புத்தகம். இதில் எந்த கதையுமே இருக்காது, வேத பகுதியும் அதுக்குரிய விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம புரிந்து கொள்வதற்காக. இது குடும்பத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஃபேமிலி பைபிள் ஸ்டடிக்கு, ஃபேமிலி ப்ரேயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கிறிஸ்தவ காலண்டர் முறைப்படி இந்த புத்தகத்தினுடைய பகுதிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் போர்ஷன், ஈஸ்டர் டைமில் ஈஸ்டர் போர்ஷன் வரும். 5 வருடங்கள் நம்ம இந்த தியான புத்தகத்தை பயன்படுத்துவோமானால் வேதத்தை முழுமையாக வாசித்து தியானித்து விடலாம். இதனுடைய விலை 200 ரூபாய். டீனேஜில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க, அவர்களுக்கு வல்லமையின் வழியில் என்கிற புத்தகம், இதிலையும் ஒரு வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வாசித்த பிறகு அதனுடைய விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாலிப வயசில் இருக்க பிள்ளைங்க அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். இதனுடைய விலை 150 ரூபாய். 8லிருந்து 12 வயசு வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்கு என் தேவனும் நானும், இந்த பச்சை கலர் புத்தகம். இதில் அவர்களுக்கென்று ஒரு வேத பகுதியும் அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸோடு கூட கோடிட்ட இடத்தை நிரப்புறது, சில பசில்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு கலரிங் பண்ணுறது கூட சில பிக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுவும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது வேதத்தோடு உட்காரணும் என்பதற்காக இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய விலையும் 150 ரூபாய். கிட்ஸு 5 முதல் 7 வயது வரை இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த சிறுவரும் வேதமும் கிட்ஸ் லேர்ன் என்கிற புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொரு புத்தகத்திலேயும் 30 பாடங்கள் இருக்கும். இது நம்முடைய தேவன் கொடுப்பவர் என்கிற தலைப்பில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய தேவன் காப்பவர் என்கிற தலைப்பில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. 30 பாடங்கள் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கணும். பட விளக்கத்தோடு அவங்க கலர் பண்ணுறதுக்கும் அதில் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிட்டாலே அந்த பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக இந்த ஜெப கையேடு பிரயோஜனமாக இருக்கும். அன்புள்ள ஆண்டவரே, காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு முந்தி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தி, படிக்கிறதுக்கு முந்தி 22 சூழ்நிலையில் ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய விலை 30 ரூபாய். குடும்பத்தினருக்கான ஆலோசனைகள் அடங்கிய அன்பு ஒளி என்கிற இந்த புத்தகம் எங்களுடைய ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் வெளியிடுறாங்க. இதனுடைய விலை 10 ரூபாய். இந்த புத்தகங்கள் எல்லாம் ஆங்கிலத்திலேயும் இருக்கிறது. நீங்கள் வாங்கி பயனடைங்க. ஒருவேளை உங்களுடைய உறவினர்களுக்கு, நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிஃப்டாக கொடுங்க. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டும். நம்ம வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா நம்ம அவங்கள அன்போடு உபசரிக்கிறோம். எப்படி உபசரிக்கிறோம்? அவங்களுக்கு ஸ்நாக்ஸு இல்லை டீ எல்லாம் போட்டு சரீரப்பிரகாரமான தேவைகளை நம்ம நல்லா சந்திக்கிறோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக என்ன கொடுக்குறோம்? இதுதான் ரொம்ப ஆண்டவர். ஏன்னா கடவுள் நம்ம பிள்ளைங்க கூட இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ சொன்னாங்க, யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, 3ஆம் நிருபத்தில், என் பிள்ளைங்க கோடீஸ்வரங்களாக இருக்கணும், என் பிள்ளைங்க பெரிய பங்களாவில் இருக்கணும்,
என் பிள்ளைங்க ஒரு 10 கார் வச்சுருக்கணும், என் பிள்ளைங்க எல்லா கையிலையும் விரலில் மோதிரத்தை போட்டிருக்கணும், அதில் என் பிள்ளைங்க பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டு நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைங்க சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. இதன்படி நம்ம பிள்ளைங்க வாழ பழகிட்டாங்கனாலே ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் இல்லையா? இன்றைக்கி நம்ம இதற்காக பிரயாசப்படுவோம். இந்த 25ஆம் வருஷம் இன்னொரு தீர்மானம், நம்ம பிள்ளைகளை கடவுளுக்குள்ளே வளர்ப்பதற்கு, பேர குழந்தைகளை கடவுளுக்குள்ளே வளர்ப்பதற்கும் நாம் முயற்சிகளை எடுப்போம், ஜெபத்தோடு செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி காலத்தில் வந்துட்டோம், நம்ம எல்லோரும் எங்கே போகணும்? நிச்சயமாக போனோம், தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம போய் அடைய வேண்டும். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.